ஹalleluya. இன்னைக்கு இரவு நேரத்துல கூட turn your Bibles to the Gospel of John. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். Today God wants us to give this. Hallelujah. He's already given it. He wants to reassure it to you, telling you that it is for you and for me. Hallelujah. Hallelujah. The Bible says, I am leaving you with a gift, peace of mind and heart. And the peace I give is a gift the world cannot give. So do not be troubled or afraid. Hallelujah. தமிழ்ல வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Hallelujah. These are the precious promises of God. தேவனுடைய பரிசுத்தமுள்ள வாக்கு தத்தமுங்க. இந்த 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 காலகட்டத்துக்குள்ள நமக்கு தேவையான ஒரு காரியம், நம்முடைய மனதுல தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, நம்முடைய சிந்தனைக்குள்ள அநேக காரியங்கள் போராட்டமாய் போராடி கொண்டு இருந்தீங்கன்னா, God wants to tell you that He wants to give you the peace of mind. நீங்க சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை மூலியமாக தான் தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்களுடைய சிந்தனைக்குள்ள அநேக காரியங்கள், போராட்டங்கள், மனதுக்குள்ள குழப்பங்கள், அநேக காரியங்கள் உங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருந்தா, உங்களுடைய மனதும் உங்களுடைய இருதயமும் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக போக முடியாது. If our minds do not have peace, the opposite of peace is war. நமக்குள்ள சிந்தனைக்குள்ள அநேக காரியங்கள் போராட்டமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய காரியத்துல நாம் தெளிவாய் இருக்க முடியாது. So the Bible very clearly teaches God wants to give us. He's already given us. அவர் கொடுத்து போயிருக்கிறாராம். So அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive. எப்படிங்க, எவ்ரி டே யூ woke up in the morning, காலை எழுந்த மாத்திரத்துல, உங்க கண் விழிப்பு வந்த மாத்திரத்துல, you have to just thank God. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற, உலகம் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் தைரியமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் எந்த காரியம் வந்தாலும் போனாலும் சரி, என்னுடைய மனதோ என்னுடைய இருதயமோ கலங்காமலும் நான் பயப்படாமலும் நான் இருப்பேன் ஆண்டவரே. பிகாஸ் உங்களுடைய சமாதானம் என்னுடைய சிந்தனையில இருக்கிறது, என்னுடைய இருதயத்துல இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய கவலைகள் அநேக நேரத்துல நம்முடைய மனதை சிக்கி கொண்டு இருக்கிறது. Most of the time is the worries that is there in our hearts, in our minds, that does not help us. நம்ம முன்னாடி போக முடியாது இருக்கிற காரணமே நம்முடைய உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் நமக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறதுங்க. We are not able to move forward because we don't have the peace of God. நீங்க கர்த்தருடைய வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். He will give us a good counsel how you can have the peace of God in your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த தேவ சமாதானத்தை எப்படி நீங்க பெற்றுக்கொள்வது, எப்படி அதை நீங்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம் தேவனுடைய சமாதானத்துக்குள்ள நாம் எப்படி இருப்பது? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, நாம் பெற்றோர்களாய் இருந்தோம்னா, நாம் கணவன் மனைவியாக நாம் ஒருவருக்கொரு சமாதானமா இருக்கிறோமா?
நாம் குடும்பமா இருந்தா நம் குடும்பமாக பிள்ளைகளோடு கூட சமாதானமா இருக்கிறோமா? நாம் குடும்பத்தோடு கூட இருக்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒருவருக்கொரு கூட சமாதானமா இருக்கிறோமா? வை? ஏன் அந்த தேவன் சமாதானத்தை விரும்புகிறார்னா, when there is peace of God in you, you will release the aroma of God. தேவனுடைய ஹalleluya அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய நறுமணத்தையும் வீச உங்களுக்கு சுலபமாய் முடியும். இந்த பைபிள் வெரி கிளியர்லி டீச்சஸ் அஸ். இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு உங்க மனதுல உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டு இருந்தீங்கன்னா, grasp this truth. இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இந்த சத்தியத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, தேவ சமாதானம் உங்களை பிடித்து கொள்ளும். The Bible very clearly teaches, நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அநேக நேரத்துல நம்முடைய கவலைகள் எது தெரியுமா? நாளைக்கு என்ன நான் செய்வது? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இந்த வருஷம் தொடங்கி இந்த கடைசி வருஷத்துக்குள்ள வந்தேன், என்னுடைய தேவைகள் என்னுடைய காரியங்கள் ஒன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி அநேக பாரங்கள் கவலைகள் நம்மை அழுத்தி முன்னே போகாமல் வைத்திருக்கிறது. So today God wants to teach us, மகனே மகளே, நீ சோர்ந்து போயிருக்கிறியா? நீ இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து யோசித்து கொண்டிருக்கிறியா? I want to give you a special gift. அதை விட்டுட்டு போயிருக்கிறாராம். அவருடைய சமாதானத்தை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லா காரியத்தையும் அவருக்கு முன்பதாக விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்துல வேண்டுதினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். Just tell it to God. உங்க காலை விழித்த மாத்திரத்துல, உங்க கண்கள் உங்களுடைய சரீரத்திலிருந்து திறக்கப்பட்ட மாத்திரத்துல, கிறிஸ்து இயேசுடைய நாமத்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வந்த மாத்திரத்துல, எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல ஒரு 10-15 நிமிஷம் நீங்க ஜெபத்துல சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்க. உங்களுக்கு 7ஆம் வசனம் உண்மையாகவே தேவன் கொடுத்தபடி நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணி முடித்த மாத்திரத்தில், so prayer is the important key to have the peace of God. It's interconnecting. நாம் ஜெபிக்காம ஒரு நாளை ஆரம்பித்தோம்னா அந்த நாளை முடிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளுக்குள்ள நாம் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருப்போம். நாம் ஜெபித்து தேவ சமூகத்துல அந்த நாளை ஒப்பு கொடுத்து தேவனை நம்மை நடத்துவார் என்று விட்டு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் நமக்கு புத்திக்கு ஏற்படாத காரியங்கள் நம்முடைய சிந்தையும் நம் மனதையும் காத்து கொள்ளும். We don't have to be worried about anything in this world. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நாம் எதுவுமே நாம் கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன் தெரியுமா? மத்தேயு 6:33 அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் நீதியும் தேடும் பொழுது மற்ற எல்லா காரியமும் உங்களை தேடி வருங்க. You will have that peace. ஏன்னா இது உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது, தேவன் கொடுக்கிற சமாதானம், கர்த்தராகிய இயேசு கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை ஒரு நாளும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் மத்தியில நீங்க போய்கொண்டு இருந்தாலும் உங்க முகத்துல ஒரு நகைப்பு இருக்கும், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது எப்படி உங்களால இவ்வளோ காரியங்கள் இருக்கும் பொழுது கூட அவங்களை சந்தோஷமா இருக்கும் பொழுது என்று கேட்க வருவாங்க. நீங்க தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தராகிய இயேசு எனக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று. இட்ஸ் a gift. இந்த இலவசமான இந்த ஈவை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். So we don't have to be afraid. இந்த வார்த்தை அழகாக சொல்லும். யோவான் 14:27 மறுபடியும் வாசிக்கிறேன். அதுல சொல்ல, நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீருங்க. So God wants us to encourage you tonight. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Don't be afraid of anything. உலகம் என்னன்னா செய்யட்டும், என்னன்னா சொல்லட்டும், God is our God. உங்களை பயப்படாமல் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
ஹalleluya. இந்த இரவு நேரத்துல கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவனுடைய வாழ்க்கையினுடைய டிரான்சிஷன் எப்படி இருந்தது? How was he able to fulfill in the obedience and he had the peace of God என்று சொல்லி ஹalleluya. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் the book of Genesis chapter 46க்கு நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க யாக்கோபு ஹalleluya பெர்ஷிபா என்ற இடத்துக்குள்ள அவன் தங்கி இருக்கும் பொழுது அவன் மகனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான் என்ற அந்த செய்தி கேட்ட மாத்திரத்துல he didn't know what to do. முன்னாக போக வேண்டுமா போக கூடாதா என்று ஒரு காரியமும் அவனுக்கு தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிற வேளையில அவன் ஒரு காரியத்தை செய்தான். அவன் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுக்கு ஆராதனை பலி செலுத்தி ஹalleluya தேவன் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தார். He gave him a peace. நல்லா பாருங்க ஹalleluya யாக்கோபுடைய வாழ்க்கை ஹalleluya அவன் சொந்த சகோதரனால ஈசாவுனால அவன் ஓடி போய் அவன் மாமனுடைய வீட்டுல ஏறக்குறைய 21 வருஷம் அவன் அங்க இருந்து தங்கி மறுபடியுமாய் திரும்பி வந்து பெர்ஷிபாவில தங்கி ஹalleluya இப்பொழுது மறுபடியுமாக கர்த்தர் அவனோடு கூட பேசி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீ கடந்து போக வேண்டும்பா என்று சொல்லி அவனோடு கூட பேசுவார். நீங்க 1, 2, 3 வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்சிவாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். The first thing Jacob chose or Israel chose, he chose to worship God. இந்த இரவு நேரத்துல கூட in midst of all your situations தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்க, துதி பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு பலி செலுத்துங்க. உங்க உதத்தின் கனியினால் அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த காரியத்தை அவன் தொடங்கின மாத்திரத்துல 2வது அதிகாரம் வசனம் சொல்லும், அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அதற்கு இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன். Hallelujah. He says, I am God. நான் உன் தகப்பனாகிய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போ, பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். So how did Jacob got this confirmation about the peace in his heart? அவனுக்குள்ள ஒரு குழப்பம், அவனுக்குள்ள ஒரு போராட்டம், அவனோடு கூட இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிறவர்களை கொண்டு போக வேண்டும், இந்த இடத்திலிருந்து ஒரு புதிய இடத்துக்கு போக வேண்டும் என்றால் சாதாரணமான காரணம் கிடையாது. பிள்ளைகள் இருந்தாங்க. He had great many possessions with him. Hallelujah. அதன் மத்தியில he chose to worship God. அவன் தேவனுக்கு முதலாவது ஆராதனை செலுத்தினான். அவனுக்கு வழி தெரியாது. அவனுடைய ஒத்தாசை தேவனாய் இருக்கிறபடினால அவன் தேவனுக்கு முன்பதாக போய், ஆண்டவரே எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது, எனக்கு சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையா இருக்கிறது, but I don't know what to do, but I'm going to do one thing, I'm going to choose to worship you Lord. உங்களை நாங்க ஆராதிப்போம் ஆண்டவரே, உங்களுக்கு பலிகளை செலுத்துவேன், உயர்த்துவேன் என்று சொல்லி அவனை தேவனை ஆராதித்து அவன் he went to sleep. அந்த இரவுல தேவன் அவனோடு கூட தரிசனமாகி, நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த இரவு நேரத்துல, when you don't know what to do, always remember to praise and worship God. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத புத்திக்கு ஏற்படாத ஒரு சமாதானம், you can pray, you can worship God and just rest in God. தேவன் உங்களுடைய வழிகளை உருவாக்கி கொடுப்பார். அவர் உங்களை நடத்த போதுமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷம் அல்லங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is retestifying to Jacob. ஜேக்கப்புக்கு மறுபடியுமாக சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது அவர் நான் தேவன், I am God. இந்த இரவு நேரத்துல he wants to tell that he is your God. அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்போ அவர் தேவனாய் இருக்கும் பொழுது just submit. இந்த இரவு நேரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு புரியாத காரியங்களையும் கர்த்தர் நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்களை சமாதானத்திற்குள்ள நடத்துவார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம்
2ஆம் வசனம் சொல்லும், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நம்மை அமர்ந்த தண்ணீரண்டுக்குள் அழைத்து செல்லுகிறாராம். அவர் நம்மை ஆத்துமாவை தேற்றி நம்மை நீதியின் பாதையில நடத்த போதுமுள்ளவராய் இருக்கிறார். He is so beautiful. You may not understand. உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை நடத்த, உங்களை சமாதான வழியில நடத்த அவர் போதுமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு எபிசலும் பார்க்கும் பொழுது, பவுல் எழுதும் பொழுது, கொரிந்தி சபையா இருக்கட்டும், கலாத்திய சபையா இருக்கட்டும், எபேசிய சபையா இருக்கட்டும், he will always give the greetings. அவர் ஒரு greetings கொடுக்கும்போது சொல்லுவார், may the God of peace be comforting you. உங்களை நடத்துவார். So இந்த இரவு நேரத்துல I want to encourage you tonight. There is a God who can give you the peace. உங்க இருதயம் முழுவதும் சமாதானத்தினால் நிரம்பி உங்களை நடத்துவார். உங்களை சமாதானத்தோடு கூட நடத்துவார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். டாக்டர்கள் கிடையாது, ஹல்லேலூயா, சொந்தங்கள் கிடையாது, குடும்பம் கிடையாது. கர்த்தராகிய இயேசு உங்களுடைய சமாதானத்தை அவர் கொடுப்பார். ஏனால் he took, உங்க சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் பலியானார். நமக்காக பாடுகள் அனுபவித்தார். எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் சமாதானமா இருக்கும்படிக்காக. He took all those things on the cross. இது ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்களா? கர்த்தரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற சமாதானத்துல என்னை நீங்க நடத்துங்க என்று அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். Let God be glorified. உங்களை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார்.